ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு. அதை தான் ஃபுல்லாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் இந்த டவுட் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த டவுட் இருக்குதுன்னு தெரியாமலே நீங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? என்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நான் எனக்கு தோணுது, ரொம்ப நாளாக இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அது எப்படியாவது வெளியில் கொண்டு வரும்னு நினச்சேன். சரி, யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு யோசித்தேன். ஓகேங்களா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு எதுக்கு? நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நமக்கு ஆதார் கார்டு எதுக்கு? அதுதான் என் கேள்வி. சரி, ஆதார் கார்டு இதுக்கெல்லாம் தேவைப்படுது. ஓகே, அப்போ ஆதார் கார்டு இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி எனக்கு வருது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் ஆதார் கார்டு எதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் போகும், பட் உங்களுக்கு தேவையானதை தான் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு எதுக்கு? அதை கேட்கறதுக்கு முன்னாடி சரி, ஆதார் கார்டு எதுக்கு அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து ஒரு அடையாளம், இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆதார் கார்டில் என்னென்னலாம் இருக்குது? ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளார கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்த கேள்வி, என்ன டீட்டெயில் இருக்குது? ஆதாரில் நம்ம பேர் இருக்குது, கரெக்டுங்களா? நம்ம பேர் இருக்குது. அடுத்து அப்பா பேர், கேர் ஆஃப், சன் ஆஃப், ஃபாதர் ஆஃப்னு போட்டு, மதர் ஆஃப் அப்படின்னு போட்டு, சாரி, சன் ஆஃப், கேர் ஆஃப் போட்டு அப்பா பேர் இல்லைனா அம்மா பேர் போட்டு கொடுத்தாங்க. தாயின் பேர், தந்தையின் பேர் போட்டு ஏதாவது போட்டு கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன, நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்குது. பேரே தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்தால், இதே வேறு நாட்டில் இருந்தால், வேறு டிஸ்ட்ரிக், வேறு ஸ்டேட்டில் இருந்தோம்னா அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம ஃபோட்டோ இருக்குது, கரெக்டுங்களா? நம்ம ஃபோட்டோ இருக்குது, ரீசன்ட் ஃபோட்டோ. அதாவது அந்த ஆதார் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்குது, கரெக்டுங்களா? டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, நீங்கள் ஆனா பெண்ணா பாலினம் வந்து அதில் நோட் பண்ணிடுறாங்க, ஜெண்டர் வந்து நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன நோட் பண்ணுறாங்க, உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து உங்கள் தாலுக்கா என்ன, போஸ்ட் என்ன, பின்கோடு என்ன, எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நோட் பண்ணிடுறாங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணுறாங்க, உங்கள் மொபைல் நம்பரும் அதே நோட் பண்ணிடுறோம், இன்சர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உங்கள் கைரேகைகள், கண் ஸ்கேன் பண்ணாங்க, அது எல்லாமே என்ன பண்ணிடுறோம், உள்ளார இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் அது வாங்கிடுச்சு. ஆதார் வந்து உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் அது வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த ஆதாரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆதாரில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன கரெக்ஷன் மேக்ஸிமம் பண்ணுவோம்? அவங்க என்ன கொடுக்குறாங்க, பேர் மாற்றணும் அப்படின்னா 2 டைம் தான் மாற்ற முடியும் பேரை லைஃப் டைமில். அதே மாதிரி அட்ரஸ் மாற்றணும்னா அது அட்ரஸ் எத்தனை தடவை வேணாலும் மாற்றிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் மாற்றணும்னா ஒரு டைம் தான் அதை மாற்றிக்கணும் லைஃப் டைமில். ஆனால் பெண்ணாங்கிறது ஒரு டைம் தான் லைஃப் டைமில் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. மொபைல் நம்பரும் அடிக்கடி மாற்றிக்கலாம், ஆனால் ஆன்லைனில் மாற்ற முடியாது. டேரெக்டாக போய்ட்டு சேவை சென்டரில் போய்ட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபோட்டோவும் நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாம். அப்பப்போ நீங்கள் பெரிய பையனாக ஃபோட்டோ மாற்றிக்கலாம். கைரேகையும் இப்போ குழந்தையா இருக்கும்போது கைரேகை ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக கைரேகை சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட இயர்ஸ் 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 15 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கேதர் பண்ணி வச்சுருக்காங்க ஆதார். ஓகே, உங்களுக்கு ஒரு நம்பர், ஒரு 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அதையும் தாண்டி ஒரு 16 டிஜிட்டில் வேறு விஐடி நம்பர் அப்படின்னு போட்டு ஒன்று கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா? விர்ச்சுவல் ஐடி நம்பர். அது உங்கள் ஆதார் கார்டிலே இப்போ லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே விஐடி நம்பர் போட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில் அந்த ஆதாரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிற பார்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆதாரை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆதாரை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்பர் 1, உங்களுக்கு ஒரு சிம் கார்டு. ஃபஸ்ட்டு ஆதாரை எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஆதார் கார்டை வச்சு சிம் கார்டு வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, கரெக்டுங்களா? எப்படி, ஆதார் கார்டு வச்சு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சு என்ன ஆயிரும், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சிம் கார்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன பண்ணீங்க, கைரேகை வச்சு ஃபஸ்ட்டு சிம் கார்டு வாங்க ஆரம்பிச்சிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆதார் கார்டை பேங்க் பாஸ்புக்கோட இணைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டுங்களா? பேங்க் பாஸ்புக்கோட ஆதார் கார்டை இணைக்க சொன்னாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இணைச்சிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே இணைச்சிட்டோம். ஏன்னா இப்போ நிறையா பேர் காலேஜில் ஸ்காலர்ஷிப்க்கு அதெல்லாம் கேட்கும்போது ஆதார் வந்து இணைச்சிருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரே பேரில் இருக்கிற ஒரே ஆதார் கார்டு இருக்கிற பையன் பல விதமான இடத்துல ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தானா அது கவர்மெண்ட் கொடுக்காது. ஏதாவது எந்த ஸ்காலர்ஷிப் அதிக ரேட்டோ அந்த ஸ்காலர்ஷிப் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை இணைக்க சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே ஒரே நம்பர். ஆதார்னால் கண்டிப்பாக இந்த பையன் இது ஒரு ஆதார் தான், நிறைய ஆதார் இருக்காது. அப்பயும் நிறையா பேருக்கு 2 ஆதார் கார்டு வந்த கதையெல்லாம் இருக்குது, அது வேறு. பட் கணக்குப்படி ஒரு ஆதார் தான் ஒருத்தருக்கு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இவன் ஒரு இடத்துல தான் ஸ்காலர்ஷிப் வாங்குறான்னா 2-3 இடத்துல வாங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு 2-3 இடத்துல வாங்கினாங்கன்னா எந்த ஸ்காலர்ஷிப் அதிகமாக வருதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி ஸ்காலர்ஷிப் உனக்கு கிரெடிட்டே ஆயிருந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து கட்டிடணும், பே பண்ணிடணும். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சரி, அதை பற்றி பேசணும், ஆதார்க்குள்ளே வருவோம். ஸோ பேங்க் பாஸ்புக் நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க, நினைக்க சொன்னாங்க, ஸ்மார்ட் கார்டு வாங்குங்க. ரேஷன் கார்டு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குங்க. அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களாம் ஆதார் கார்டு வச்சு அவங்க குடும்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம், குடும்ப மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணோம், எல்லோரும்
புது கார்டு வாங்கணும், கைரேகை வச்சா தான் அரிசி தருவாங்க, மண்ணெண்ணெய் தருவாங்கன்ட்டு என்ன பண்ண ஆரம்பித்தோம், எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்து நம்மளோட ரேஷன் கார்டில் இணைச்சோம். புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஃபேமிலி கார்டில் நம்ம இணைச்சோம். கரெக்டுங்களா? ஸோ ஆதார் கார்டு ஃபேமிலி கார்டுலையும் இணைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ என்ன பண்ணிடலாம், வீட்டில் இருக்கிற 5 பேர் குடும்பத்தில் ஃபேமிலி கார்டு இருக்காங்கன்னா 5 பேரில் யார் வேணாலும் போய்ட்டு கைரேகை வச்சு என்ன பண்ணலாம், பொருட்கள் வாங்கிட்டு வரலாம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ லேட்டஸ்ட்டாக ஆதாரும் பேனும் இணைக்கலைன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபீஸ் ஃபைனு, 2 பேன் வச்சிருந்தீங்கன்னா 10,000 ஃபைனு, ஆதார் பேன் இணைக்கலைன்னா உங்கள் கணக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம், அப்படி பேன் கார்டு க்ளோஸ் பண்ணிடுவோம், அப்படிலாம் நிறைய டீட்டெயில் போயிட்டு இருந்துச்சு லேட்டஸ்ட்டாக. அதை கவர்மெண்ட்டே வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பேன் ஆதார் இணைக்கிறது இல்லை இன்ஸ்டன்ட் பேன் அப்ளை பண்ணி ஈஸியாக ஃப்ரீயாகவே பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ பேன் கார்டு என்ன பண்ணிட்டோம், ஆதார் கார்டில் இணைச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டு இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக புது லைசன்ஸ் விட்டுட்ருக்காங்க, ஸ்மார்ட் லைசன்ஸ், சிம் கார்டு சிப்போட வரும் ஸ்மார்ட் லைசன்ஸ். அதில் என்ன பண்ணுறோம், ஆதார் கார்டை இணைக்கிறோம். ஸோ நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன போயிட்டுருக்கோம், ஆர்சி புக்கு. புதுசாக இப்போ நிறைய ஆர்சி புக் வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்மார்ட் ஆர்சி புக்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுறோம், அதுலேயும் ஆதார் கார்டு இணைச்சி தான் நம்ம அந்த இதை அப்ளை பண்ணவே முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுலேயும் ஆதார் கார்டு இணைச்சி. ஸோ இந்த பைக் யாருது, இந்த கார் யாருதுன்னு பார்த்தா ஆர்சி புக்கு ஆதார் கார்டை வச்சு இவங்களுக்கு தான் இந்த காருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டு. ஓகேங்களா? எல்லாரும் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடிலாம் பிஎஃப் அமௌண்ட் அப்ளை பண்ணும்போது எல்லாம் பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎஃப் இபிஎஃப்க்கு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்போ ஸ்மார்ட்டாக என்னது, இப்போ கொரோனா டைமில் எங்களால் சம்பாதிக்கிற அமௌண்ட் இல்லை, ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்ட்டு பிஎஃப்ல இருக்கிற மணியை வந்து கொஞ்சம் க்ளைம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அது என்ன கேட்டுருது, ஆதார் கார்டு நீங்கள் இணைக்கல, இப்போ இணைச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ பிஎஃப்ல என்ன தான் கேட்குறாங்க, ஆதார் வந்து இணைக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஆல்ரெடி ஆதாரும் பேனும் இணைச்சிட்டாங்க, அப்புறம் எதுக்கு பிஎஃப்ல மறுபடியும் ஆதார் இணைக்க சொல்கிறீங்க? அதான் ஆதார் பேனும் இணைஞ்சிருச்சு, மறுபடியும் இணைக்க சொல்கிறாங்க. அது இணைக்கிறது நம்மளே இணைக்க முடியாது, நம்ம இணைச்சாலும் எம்ப்ளாயி அதாவது வேலை கொடுக்குறவங்க அதை அப்ரூவ் பண்ணுமா, அப்படி இப்படின்னு அதில் வேறு நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் அடுத்து பேச வரேன். ஓகேங்களா? இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, இது ஏன் அப்படின்னு கடுப்பாகுது அப்படிங்கிறத வச்சு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிஎஃப்ல என்ன சொல்லிட்டாங்க, ஆதாரம் இணைங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாஸ்போர்ட். நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற இடத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் இன்சர்ட் பண்ணி ஆகணும், ஆதார் கார்டு வச்சு தான் பாஸ்போர்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கேஸ் கனெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஆதார் கார்டு எடுத்துருவாங்க, அதில் இருக்கிற அட்ரஸ் வச்சு தான் கொடுப்போம் அப்படின்ற கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை பார்த்து தான் பேர் நோட் பண்ணுறாங்க, இந்த அட்ரஸ் இவங்க கொடுக்குறாங்க, ஸோ கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, இபி வாட்டர் கனெக்ஷன், அது எல்லாமே என்ன தான் கேட்குறாங்க, ஆதார் கார்டு தான் கண்டிப்பாக கொடுத்து நீங்கள் கனெக்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வீடு வாங்குறது விற்கிறதுலாம் என்ன தான் கேட்குறாங்க, இந்த ஆதார் கார்டு இருக்கிறவங்க வீடை விற்கிறாங்க, நிலத்தை விற்கிறாங்க. ஸோ உடனே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறமேட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நீங்கள் பத்திரம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க, ஆதார் கார்டு ப்ரூஃப் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வச்சு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ வீடு வாங்க விற்கிறது எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டு ஒரு முக்கியமாக இருக்குது. அடுத்து என்ன, ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடியில் மட்டும் இப்போதைக்கு ஆதார் கார்டு அவ்வளோவா கேட்கல, இருந்தாலும் இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடியில் ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன ப்ரூஃப் தான் வச்சு ஆகணும், ஆதார் கார்டு ப்ரூஃப் தான் நீங்கள் வச்சே ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அதில் ஏன் இன்னும் அதை லிங்க் பண்ணுற ஆப்ஷன் என்ன எதுன்னு தெரில, ஒருவேளை அவங்களே ஏதாவது பண்ணிக்கிறாங்களா என்னன்னு புரியல, 18 வயசு ஆகிறது வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ எப்படியும் அதில் இணைச்சி தான் இருப்பாங்க. ஸோ ஓட்டர் ஐடியில் கண்டிப்பாக ஆதார் நம்ம இணைச்சிடுவோம். ஏன்னா எப்படியும் ஓட்டர் ஐடியில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் இணைப்பீங்க, மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஆதாரில் இணைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் நினைக்கலாம் எது எதோட தொடர்பு இல்லைன்னு, ஆனால் எல்லாமே ஒரு வகையான தொடர்பில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லைனில் கொஞ்சம் யோசிப்பு என்ன அப்படின்னா, இ சேவை மையம். இ சேவை மையம்னா என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தருவாங்க, இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அப்புறம் விடோ சர்டிஃபிகேட், அப்புறம் பென்ஷன் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எல்லாம் அப்ளை பண்ணி தருவாங்க இ சேவை மையமில். அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இ சேவை மையமில் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேன் ரிஜிஸ்டர்னு ஒன்று பண்ணும். ஓகேங்களா? கேன் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஆதார் கார்டை இன்சர்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கேட்கும், ஆதார் கார்டு இன்சர்ட் பண்ணால் தான் அந்த கேன் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் என்ன தான் கேட்குது, ஆதார் தான் கேட்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஆதார் வச்சு தான் உங்களுக்கு ஜாதியே சொல்லிடுறாங்க. சரிங்களா? இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னா ஆதார் வச்சு சொல்லிடும், ஆதார் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாமே லிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் அப்படி தான், இந்த அமௌண்ட்டு அப்படின்னா அது இந்த ஃபேமிலினா அப்போ இந்த ஆதார் கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்றது ஃபுல்லாக உள்ளார லோட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாமே இன்கம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, விடோ சர்டிஃபிகேட்டாக அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, அது எல்லாமே அதிலே வந்துடுது. அதே மாதிரி மேரேஜ் ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போதும் ஆதார் கார்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுலையும் ஆதார் கார்டு கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டு கேட்க மாட்டாங்க, அப்போ தான் குழந்தை பிறகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆதாரை அப்ளை பண்ணுவோம். சரிங்களா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பிறந்த குழந்தைக்கு ஆதார் அப்ளை பண்ணுற வந்துருச்சு. ஏன்னா குழந்தை பிறக்கும்போது முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பேர் என்னன்னு யோசிச்சுட்டு, ஆண் குழந்தை பிறந்தா அப்புறமேட்டு உட்காந்து யோசிப்பாங்க என்ன பேருன்னு. பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேருன்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா யோசிச்சுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிற்பாடு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த நம்பரை மட்டும் போட்டு பேரை வந்து இதான் பேரை ஃபிக்ஸ் பண்ண பிற்பாடு அந்த பேரை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க ஆன்லைனில். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ என்னது, பிறக்கும்போதே நீங்கள் ஆனா பெண்ணான்ற பேரை நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு சைடில் இருக்கிற பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா பிறந்தா இந்த பேர் வைக்கிறேன், பொண்ணா பிறந்தா இந்த பேர் வைக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சுட்டு குழந்தை பிறந்தோன்னே அந்த பேரை நீங்கள் சூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அவங்க கேட்பாங்க, சொன்ன உடனே ஃபிக்ஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு உங்கள் கையில் கொடுத்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போதைக்கு பிறந்த குழந்தை அப்படின்னால அப்பாவோட கைரேகை வச்சு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட்டில் என்ன ஓடிட்டுருக்குது, பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிட்டுருக்கு. அதுலேயும் என்ன தான் கேட்குறாங்க, ஆதார் கார்டு ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுலேயும் நம்ம என்ன தான் கொடுப்போம், ஆதார் கார்டு ப்ரூஃப் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது, காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க, கண்டிப்பாக ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணும்போது என்ன தான் கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் கூட ஒரு லிங்க் இருக்குன்னு நான் சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கூடலாம் ஒரு லிங்க் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வாட்ஸ்அப் எதை வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் மொபைல் ஃபோன் வச்சு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க. மொபைல் ஃபோன் சிம் எதில் வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃப் வச்சு சிம் வாங்கியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ சிம் ஆதார் கார்டில் வச்சு யூஸ் பண்ணி சிம் வாங்குறீங்க, அந்த மொபைல் நம்பரை வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதே மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பேக்கப் பண்ணுறது எதில் பேக்கப் பண்ணுவீங்க, ஜிமெயிலில் பேக்கப் பண்ணுறது ஜிமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஜிமெயில் ஒன்று எல்லாருமே வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஜிமெயில் ஐடியை வச்சு ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபேஸ்புக் வச்சோ இல்லை ஜிமெயில் ஐடியை வச்சோ என்ன பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஒரு சைடு பார்த்தா என்னது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதிலலாம் நீங்கள் எதில் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு ஆப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? அப்படி ஆர்டர் பண்ணுறதுல எப்படி லாகின் பண்ணி தானே ஆர்டர் பண்ணுவீங்க. எதில் லாகின் பண்ணியிருப்பீங்க, உங்களோட எதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. ஆல்ரெடி அந்த ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் எப்படி ஆதாரோட லிங்க் ஆனிச்சுன்னு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு வருது, எல்லாமே அதில் காட்டிடும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆதார் கார்டை வச்சு இது எல்லாத்துலேயும் எதுவும் லிங்க் ஆகுது, கடைசியாக ஆதார், அந்த ஆதாரில் தான் எல்லாமே என்னது லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்கள் ஆதார் நம்பர் போட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், இவன் எங்கே என்ன வாங்கியிருக்கான், என்ன சர்ச் பண்ணியிருக்கான், எதெல்லாம் வாங்கியிருக்கான், அப்புறமேட்டு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ இன்கம் வச்சுருக்காங்க, ரேஷன் கடையில் எவ்வளோ திங்ஸ் வாங்கினாங்க, கரெக்டுங்களா, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, யார்கிட்ட எந்த பொருளை விற்றுருக்குறாங்க, ஓகேங்களா, அட்ரஸ் எங்கே இருக்குது, இவன் பேர் என்ன, இவன் எப்போ பிறந்தான், வேறு என்னென்ன சிம்லாம் வாங்கியிருக்கான், ஒரே ஆதார் இவன் பேரில் இன்னும் வேறு என்னென்ன சிம் கார்டெலாம் இருக்குது, அந்த சிம் கார்டெலாம் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபேமிலி கார்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போ இவன் ஃபேமிலி கார்டில் இருக்கிற வேறவங்களோட ஆதார் நம்பர்லாம் என்ன, அவங்க ஆதார் நம்பர் எதுலலாம் லிங்க் ஆகிருக்கு, அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லொக்கேஷன் நம்ம மொபைலில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, லொக்கேஷன் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த லொக்கேஷன் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ காருக்கெலாம் நீங்கள் ஃபாஸ்டேக்லாம் எடுப்பீங்க, அதில் என்னத்தை வச்சு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்க, ஆதார் கார்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஃபாஸ்டேக்லாம் எடுக்கிறீங்க, கிரெடிட் கார்டு எல்லாம் போட்டு. அதெல்லாம் எப்படி, நீங்கள் இங்கே தான் போகிறீங்கன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆதார் கார்டை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்னென்னலாம் இருக்குது, இப்போ நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன், ஓகேங்களா, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நீங்களே தான் அப்டேட் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு வீட்டுக்கு அட்ரஸ் மாறி போயிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, உடனே ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிடுறீங்க. உடனே வேறு எங்கேயா போனீங்கன்னா உடனே அதில் ஒரு அட்ரஸ் மாற்றிடுங்க. கரெக்டுங்களா? அப்படி நீங்களே தான் மாற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆதார் கார்டில் இவ்வளோ யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னுடைய ஆதங்கங்கள் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சரிங்க, இப்போ ஆதார் கார்ட்லேயே எல்லா டீட்டெயிலுமே வந்துடுது. கரெக்டாக? ஆதார் கார்ட்லேயே பேர்லேருந்து, ஊர்லேருந்து, ஃபேமிலியில் எத்தனை பேர்லேருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே நோண்டி பார்த்தா எல்லா டீட்டெயிலுமே வந்துடுது. அப்புறம் எதுக்கு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம், கேட்டு மக்களை ஏன் அலைய விடுறீங்க? ஒரு காலேஜில், ஸ்கூலில் ஒரு பையன் ஸ்காலர்ஷிப் வாங்கணும், என்ன பண்ணோம், இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு வா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வா, பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வா, அது எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அப்படி அப்படின்னு ஃபுல்லாக கேட்குறாங்க. ஏன், எல்லாமே ஆதாரில் தான் லிங்க் ஆகிருக்குல்ல. அவன் எங்கே இருக்காங்கிறது நேட்டிவிட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க ஃபேமிலி இன்கம் என்னென்னு, அவங்க ரேஷன் கார்டு வந்து ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கு. ஸோ ரேஷன் கார்டிலே அவங்க அப்பா அம்மா பேர்லாம் இருக்குது. அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறார், வேலை செய்கிற இடத்துல லிங்க் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? வேலை செய்கிற இடத்துல அவங்க ஆதார் கார்டு வச்சு லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறார், அப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஃபேமிலி இன்கம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஒருவேளை அவங்க அப்பா கூலினா அவங்க அப்பா அதில் போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டோம், கூலின்னு அப்டேட் பண்ணிட்டாருன்னா கூலிக்காரங்கன்னா அப்போ இவ்வளோ தான் சம்பாதிப்பாங்க அப்படின்னு இன்கம் போடுங்க. வருஷத்துக்கு 96,000 வரும், இல்லை 72,000 வரும் தானே எப்பயுமே, அதான் கேஷுவலாக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம்ல.
இல்லை அவங்க அப்பா இந்த வேலை செய்கிறாருன்னா அப்போ இந்த இதுக்கேற்ற அமௌண்ட் வருது நோட் பண்ணுங்கள். நாங்கள் சரி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, என்ன கொடுக்குறீங்க ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன வரணும்? நீங்கள் கரெக்டாக அந்த இன்கம் தான் சம்பாதிக்கிறீங்களா? எப்படி அந்த இன்கம் அவங்க போட்டு கொடுக்குறாங்க? இதுவே ஒரு இதாக உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா உண்மையாக வந்து உங்களை செக் பண்ணி ஃபேமிலி ஸ்லிப்பு பே ஸ்லிப் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு இன்கம் இவ்வளோ தான் வரும் நோட் பண்ணி தராங்களா? குத்து மதிப்பாக வியாபாரம் பண்ணுறீங்களா, பழக்கடை வச்சுருக்கீங்களா, காய்கறி விற்கிறீங்களா, இவ்வளோ தான் உங்களுக்கு இன்கம். இந்த வேலை செய்யலாம் உங்களுக்கு இன்கம் இவ்வளோ தான். 48,000 போட்டு தராங்க. யார் 48,000 இன்கம் வச்சுட்டு வருஷத்துக்கு 48,000 இன்கம் ஃபேமிலி இன்கம் வச்சுட்டு யார் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க? 72,000 48,000 72,000 வச்சுட்டு யார் இருக்காங்க? எல்லாருமே அதிகமாக தான் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே ஒரு மாதிரியான சர்டிஃபிகேட் இப்போ நான் சொல்கிறதே தெரியுதுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் அவ்வளோ அமௌண்ட் தான் வாங்குறீங்களா? கிடையாது. ஒன்று அவங்க இப்படி போடலாம் சர்டிஃபிகேட், எப்படி போடலாம்? இவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் படி இவங்க குடும்ப வருமானம் 1 லட்சத்துக்கும் கீழ் இல்லைனா 2 லட்சத்துக்கும் கீழ் அப்படின்னு வேணா போட்டிங்கன்னா ஓகே குத்து மதிப்பாக சொல்கிறாங்க, ஒத்துக்கலாம். ஏன்னா ஸ்காலர்ஷிப்பில் என்ன கேட்குறாங்க? 1 லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் அப்ளை பண்ணலாம், இல்லை 1.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், பிசி எம்பிசினா இந்த ரேஞ்சில் இருக்கணும், எஸ்சி இந்த ரேஞ்சில் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாமே. ஏதோ இவங்க எக்ஸாக்டாக கொடுக்குற மாதிரியும் அதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரியும் அது ஆர்ஐட்ட போகணும், ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட போகணும், விஓட்ட போகணும், ஆர்ஐட்ட போகணும், தாசில்தார்கிட்ட போகணும், அவங்கள அப்ளை பண்ணணும், அப்ரூவ் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துக்க டாக்குமெண்ட் தப்பு, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, கட் பண்ணிடு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நீங்களாம் நான் இதெல்லாம் சொல்கிறேன், நான் இதெல்லாமே நான் அப்ளை பண்ணேன். நான் வந்து இ-சேவை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஓகேங்களா, ஆன்லைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது எல்லாமே தெரியும். இப்போ எங்கள் வீட்டிலே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நான் அப்ளை பண்ணேன். எதை வச்சு அப்ளை பண்ணேன்? அவங்க ஆதார் கார்டு போட்டேன், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு போட்டேன், அவங்க அப்பா கூலி வேலைன்னு போட்டேன், எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு அவங்களே கேட்குறாங்க. நான் சும்மா மாதம் 8,000 வாங்குறாங்கன்னு போட்டேன். அவங்களே 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி 96,000 போட்டு அவங்களே அப்ளை கொடுத்துட்டாங்க. என்னது இது? அப்போ எல்லாமே நானே தானே கொடுக்குறது. அப்புறம் எதுக்கு அது உங்கள்கிட்ட போயிட்டு மறுபடியும் இங்கே வரணும்? நீங்கள் என்ன வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறீங்களா? இவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க வீட்டில் வந்து செக் பண்ணுறாங்க கிடையாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? சரிங்களா? அது நம்மளே அப்போ ஆதார் கார்டு இருக்கும்போது நாங்களே அப்ளை பண்ணி போகலாம். ஆதார் கார்டு ஃபேமிலி கார்டு லிங்க், ஃபேமிலி கார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆதார் கார்டு வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல சம்பளம் போடும்போது அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வராங்க. ஸோ அதை வச்சு நான் இன்கம் எடுத்துகிட்டு போயிடலாமே. கரெக்டுங்களா? ஏன் ஒவ்வொரு டிரைவிங் எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஒரிஜினல் ஆஃபீஸில் போனால் 60 ரூபா கேட்குறாங்க இ-சேவையில், இதே மற்ற வெளியில் போனால் 150 ரூபா 200 வரைக்கும் கேட்குறாங்க. அதுவும் அப்ளை பண்ணுறது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணால் உடனே ரிஜெக்ட் வந்துடுது. ஆதார் நம்பர் போட்டு தான் உள்ளார போகிறாங்க. அப்புறம் பேரை மறுபடியும் டைப் பண்ண சொல்கிறீங்க. எதுக்கு டைப் பண்ண சொல்கிறீங்க? ஆதார் கார்டில் தான் பேர் இருக்குது, அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கிறீங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டு போயிடலாமே. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓகே இவங்க தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. ஒவ்வொரு டைம் ஒரு மக்கள் எதுலாம் அப்லோட் பண்ணுவாங்க. ஆதார்லையும் அப்லோட் பண்ணி எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டானா போதும், அவன் ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாத்துலேயும் ரேஷன் கார்டிலேருந்து ஆதார்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் பேங்க் பாஸ்புக் தேவையில்லை. எல்லாத்துலையும் என்ன பண்ணுவாங்க? அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறான். எப்படி ஒவ்வொன்றும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறான்? எவ்வளோ செலவு ஆகுது, வேஸ்ட்டு. அது ஏதாவது ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் அது வச்சு எல்லாத்தையும் அப்லோட் அவன் நம்பர் கூட எல்லாமே வந்துற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம்ல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நான் கூட அதை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா கைரேகை வச்சு நீங்கள் காசு எடுக்கலாம். பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் யூஸ் பண்ணி ஏஇபிஎஸ், ஓகேங்களா, ஆதார் எனேபிள்டு அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு நார்மல் மக்கள்கிட்டே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஆதார் லிங்க் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறது. பேங்க்கோட கனெக்ட் ஆகிருக்க அமௌண்ட் நான் எடுக்க முடியுது. இப்போ நீங்களே யாராவது வந்தீங்கன்னா உங்கள் கைரேகை உங்கள் ஆதார் நம்பர் சொல்லி உங்கள் கைரேகை வச்சுன்னா உங்கள் காசு நான் எடுத்துருவேன். உங்கள் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் நான் எடுப்பேன். எப்படி இது? ஸோ ஒரு நார்மல் ஒரு மனுஷன்ட்டே ஒரு பையன்ட்ட இருக்கிறது நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரே இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைக் ஓட்டிகிட்டு போகிற பைக் எங்கள் அப்பாவோட பைக்கு, ஓகேங்களா. நான் இன்னும் பைக்லாம் வாங்கலை. ஸோ எங்கள் அப்பாவோட பைக் நான் ஓட்டிகிட்டு போகிறேன். லைசன்ஸ் நான் எடுத்துகிட்டு போகல. லைசன்ஸ் தேவையில்லை. நான் சொல்கிற கான்செப்ட் லைசன்ஸ் தேவையில்லை ஏன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பைக் ஓட்டிகிட்டு போகிறேன், ஹெல்மெட்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் போலீஸாங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு லைசன்ஸ் இருக்கா, சின்ன பையன் இருக்க லைசன்ஸ் எடுத்துக்கான்னு செக் பண்ணுறாங்க. நான் லைசன்ஸ் அதான் லைசன்ஸ் நான் ஆதாரோட இன்ஸ்டால் இல்லை. ஸோ என் ஆதார் நம்பர் நீங்கள் கேட்கணும், ஓகேங்களா. ஆதார் நம்பர் கேட்டிங்கன்னா நான் ஆதார் நம்பர் சொல்கிறேன். அந்த ஆதார் நம்பர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆதார் நம்பர் டைப் பண்ணோன்னே உங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டலில் வந்து அவங்க வந்து கொடுத்துடணும். இந்த ஆதார் கார்டு நம்பரா, இவன் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டான், ஓகே. ஃபேஸை பாருங்கள், அது ஆதார் கார்டில் ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ மூஞ்ச பாருங்கள், 2 பேர் ஃபேஸையும் பாருங்கள், ஓகே இந்த பையன் தான் லைசன்ஸ் வச்சிருக்கான், ஓகே. வண்டி யாருன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்? எங்கள் அப்பாவோட வண்டி நான் சொல்லுவேன். உடனே என்னோட அப்பா யாருன்னு பார்க்கும்போது அவரோட ஆதார் நம்பர் என்னென்னு பார்த்துட்டு அவர் என்ன பைக் வாங்கியிருக்காருன்னு பார்த்துட்டு அந்த பைக் நம்பர் என்னென்னு பார்க்குறீங்க. பைக்கில் நம்பர் இருக்கும், முன்னாடி டிஎன் போட்டு நம்பர் இருக்கும். அதை பார்த்து ஓகே பைக் உங்களுக்கு தான், சொந்த பைக் தான், எங்கேயும் திருட்டு வரல அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஆமாம் அப்பாவோட பைக் தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஆர்சி புக்கெலாம் வந்துருது. ஆர்சி புக்கு அதே மாதிரி இன்சூரன்ஸ் கட்டிக்கலாம், எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், தைரியமாக எந்த எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஒவ்வொன்றும் தனித்தனி கார்டு வச்சுன்னு அவசியமே இருக்காது. ஒரு ஆதார் கார்டு வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டு போகலாமே. எதுக்கு இதை கொண்டு வா அதை கொண்டு வா, எத்தனை தான் தூக்கிட்டு போகிறது? எல்லாமே ஃப்ரீயாக இது பண்ணி விடுங்க. எல்லாமே மொபைல் நம்பர் மனப்பாடம் பண்ணிங்களா, 10 டிஜிட் நம்பரு
ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பர் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுட்டு எங்கே போலீஸ் எங்கே இருந்தாலும் கார்டில் எதுவும் தேவை. நீங்கள் போகிற அவசரத்துக்கு எதை கையில் எடுத்துகிட்டு போவீங்க தெரியாது. போகிற அவசரத்துக்கு டக்குனு மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குனு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதான் ஆதார் நம்பர் சொன்னீங்கன்னா டைப் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் வந்துடும். ஏன்னா ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி, ஏன்னா கவர்மெண்ட்டில் போலீஸ் ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்டயே இந்த டீட்டெயில் இல்லையா? ஏன்னா இப்போ பைக் நம்பரை போட்டு நம்மளே இப்போ நம்மகிட்டே ஆப் இருக்குது, ஆன்லைனில் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ரோட்டில் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு வண்டி நம்பர் இருக்குது, அந்த வண்டி நம்பர் போட்டிங்கன்னா என்ன வந்துடுது, அந்த வண்டி யார் பேரில் இருக்குது, ஃபஸ்ட் ஹேண்டா, செகண்ட் ஹேண்டா, தேர்ட் ஹேண்டா, அது எல்லா டீட்டெயில் நமக்கு வந்துடுது. அட்ரஸ் வராது. அட்ரஸ் வேணால் ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டால் அட்ரஸும் கொடுத்துருவாங்க. நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அஃபிஷியலாக போய் கேட்டாங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே நெருக்கமாக தான் இருக்குது. இதை விட்டு தனித்தனியாக லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, அப்படி ஒவ்வொன்றும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறது. சரிங்களா? ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் எது தனித்தனி கார்டு, ஃபேமிலி கார்டு. ஜஸ்ட் இவன் பேரை போட்டால் இவங்க அப்பா யார், அம்மா யார், தங்கச்சி யார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் யார், ஒய்ஃப் யார், உடனே மேரேஜ் ஆகுதா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த ஆதார் கார்டுக்காரங்க இந்த ஆதார் கார்டும் சேர்ந்துட்டாங்க. குழந்தை பிறந்த இந்த 2 ஆதார் கார்டும் சேர்ந்து இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு இந்த ஆதார் நம்பர். இப்போ இவங்க 3 பேரும் வேறு ஒரு இடத்துக்கு குடி போயிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் கட் பண்ணி வேறு ஒரு ஃபேமிலி கார்டில் போடுங்க. சிம்பிளாக எல்லாம் முடிச்சுட்டு போகலாம்ல. இதுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேரை நீக்கணும், கல்யாணம் ப்ரூஃப் தான் கல்யாணம் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், அவங்க அப்லோட் பண்ண வேண்டியதானே. இது நாம ஒரு டைம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணி. ஏன் கவர்மெண்ட் எல்லா சிஸ்டமும் தனித்தனியாக இருக்குது? சிஸ்டம் ஒன்றா கரெக்டாக இருந்தால் ஒரு பக்கம் மூவ் ஆனால் இன்னொரு பக்கம் கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கலாம்ல. தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் மறுபடியும் ஒவ்வொரு டைமும் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி போயிட்டேன். சரிங்களா? இப்போ நான் அட்ரஸ் மாற்றணும். என்ன பண்ணுறது? எதுலேயுமே அந்த புது அட்ரஸ் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் குடியிருந்தது வேற ஒரு ஊர். சரிங்களா? இப்போ அவங்க வியாபாரத்துக்காகவும் அங்கே வாழ முடியலன்றதுக்காகவும் வேறு ஒரு ஊருக்கு குடி வந்து உழைப்பு பண்ணி வியாபாரம் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட எல்லா கார்டும், ஃபேமிலி கார்டுலேருந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடிலேருந்து எல்லாமே அந்த ஊரில் தான் இருக்குது. இவங்களால மாற்ற முடியல. இப்போ இங்கே குடியிருக்கிறங்கிறதுக்கு என்ன எதில் மாற்றுறது? இப்போ அவங்க எப்படி போய் இவங்க மாற்றுவாங்க? ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றிலையும் இப்போ இதை அப்ளை பண்ணி அதை வாங்கணும். ஆதார் வீட்டில் குடியிருக்கிறது என்ன வாங்கணும்? கேஸ் கனெக்ஷன் வாங்கணும். இப்போ இவங்க வீட்டில் கேஸே அவங்க வாங்குறதில்ல. ஏன்னா வியாபாரம் பண்ணுறது வெளியில் போனால் வெளியில் எங்கள் ரோட்டில் கடையில் சாப்பிட்றாங்க. ஸோ கேஸ் வாங்குறதில்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு எதாவது ப்ரூஃப் வைப்பாங்க? கரண்ட் பில்லு ஓனர் பேரில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? வேறு வாடகை ஒப்பந்த பதிவுன்னு வேணால் எடுக்கலாம். அதுக்கும் நான் ஆன்லைனில் ஒருத்தர் சொன்னாங்கன்னு அப்ளை பண்ண, ஒருத்தருக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ண, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ண ஒப்பந்த பதிவு இருந்தால் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆதார்லேருந்து பதில் சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணால் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு போய் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ண, அவங்களே வியாபாரம் டெய்லி போய் கூலி பண்ணிட்டு வியாபாரம் பண்ணணும். அவங்களுக்கு இது தெரியுமா? முதல்ல நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் 5வது 6வது தான் படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? சேவை மையத்தில் போய் கேட்டால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படி இப்படி பண்ண சொல்லும்போது அப்படியா சரிப்பா தம்பி எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ கவர்மெண்ட் பாருங்கள் 2000 ரூபா கொடுத்தாங்க, 4000 2000 கொடுத்தாங்க, இப்போ 2000 கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணணும்? இங்கேருந்து அங்கே போகணும். இந்த டைமில் அங்கே போக முடியாது, லாக்டவுன். ஸோ இவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. எப்படி ஒரு தடவை பொருள் வாங்குறது என்ன பண்ணி ஆகணும்? அங்கே போய் பொருள் வாங்கிட்டு வர முடியும். அந்த காசில் போய் இங்கே லோக்கலில் கடையிலே பொருள் வாங்கிட்டு போயிடலாமே. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி விடுங்க. டக்குன்னு இங்கே இருக்காங்களா, போய் பக்கத்துக்கு இருக்கிற ஒரு சேவை மையத்தில் போய் சொல்லுங்கள். கரெக்ட் ஆஃபீஸ் போய் சொன்னீங்கன்னா உடனே, இல்லைனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே லிங்க் பண்ணுங்கள். சொல்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஆள் செக் பண்ணிட்டு போடும். ஆமாம் இவங்க எங்கே குடி வந்துட்டாங்க, ஓகே வெரிஃபை, அப்போனா இவங்க அட்ரஸ் இங்கே மாற்றிடலாம். உடனே ஆதார் கார்டில் ஆன்லைனில் அப்ளோட் பண்ணி விட்றோம். அதை விட்டு ஒரு ப்ரூஃப் அதை இதை வந்துட்டு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நேரில் விசிட் பண்ண சொல்லுங்கள். எல்லாருமே ஏன் விசிட் பண்ண மாட்டாங்க? எல்லாம் உட்காந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னமோ 1008 அப்ளிகேஷன் வந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுறது யோசிக்கிறாங்க. நேரில் போனால் மட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்களாம். என்ன ப்ரொசீஜர்னு சில பேருக்கு புரிஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு இதுதான் கொஸ்டின்ஸ். டெம்பரவரி டக்குன்னு மாற்றுங்க. டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இவங்கள்ட்ட எந்த ப்ரூஃப் இல்லையா, டக்குன்னு ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் நேரில் வாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் லேட்டஸ்ட்டாக இப்போ விட்டுருக்காங்க. என்னது, போஸ்ட் ஆஃபீஸ் கார்டுன்னு ஒரு ஐடி கார்டு விட்றாங்க. அதை வாங்கிட்டோம்னா அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எத்தனை தான் வாங்குறது? அந்த கார்டு வாங்கி அதில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ஆதாரில் மாற்றி, அந்த அட்ரஸ் வச்சு ஓட்டர் ஐடியில் மாற்றி, அதெல்லாம் வச்சு ஃபேமிலி கார்டு மாற்றி, ஃபேமிலி கார்டில் மாற்றுறதுக்கு அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேறு மாற்றி, வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு வேறு மாற்றணும். ஒவ்வொரு டைமும் டெம்பரரி மாற்றிட்டே இருக்கணும். எத்தனை தடவை மாற்றுறது? ஒரு தடவை மாற்றுறதுக்கே ஒருத்தருக்கு மாற்றுறதுக்கே 100 ரூபா செலவாயிடுது. அது இங்கேருந்து அங்கே போய் உட்காந்து பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும். எவ்வளோதான்ப்பா. அதுக்கு சிம்பிளாக ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா, ஆமாம் இவங்க ரேஷன் கார்டா, இவங்க வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதை வச்சு டக்குன்னு அப்லோட் ஆயிரும். எல்லாமே அப்டேட் ஆயிடணும். ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடணும். ஆதார் அட்ரஸ், ஓட்டர் ஐடி, எல்லாத்துலேயுமே அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடணும். ஒருத்தர் இந்த இடத்துக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகணும். இல்லைனா டெம்பரவரி கூட போட்டு பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் அது டெம்பரவரியாக இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு போடுங்க. உடனே வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வெரிஃபை பண்ணுங்கள். ஃபேமிலியில் இருக்கிற 4 பேரும் இந்த டெம்பரவரியாக இவங்க எல்லாருமே இந்த அட்ரஸ் தான், புது அட்ரஸ் அப்படின்னு போட்டு விடுங்க. எல்லாத்தையும் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் கம்மி தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஆள் அனுப்பி வெரிஃபை பண்ணுறது வேலை முடிஞ்சது. ஃபீல்டு விசிட் தான் எல்லாமே. கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இவங்க எங்கே தான் கொடுக்குறாங்க, இவங்க தான் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? டூப்ளிகேட் கூட நிறைய பேர் ப்ரூஃப் வச்சு அனுப்புவாங்க. நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணி ஓகே அப்ரூவ் கொடுத்துருவீங்களா?
ஃபுல்லாக நீங்களும் செக் பண்ணி தானே அப்ரூவ் கொடுக்குறீங்க. நம்பர்லாம் போட்டு இவங்க 10th மார்க் ஷீட் உண்மையா, 12th மார்க் ஷீட் உண்மையா, ஆமாம் இந்த பொண்ணு 12th மேலே எதுவும் படிக்கல, இல்லை காலேஜ் அப்ளை பண்ணி இருந்தாலும் இவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் டூப்ளிகேட் அப்ளை பண்ணுறாங்க, எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்களா? அதே மாதிரி இது எல்லாமே கண்டுபிடிங்க. டக்குன்னு ஒரு இதை அப்ளை பண்ணால் எல்லாமே அப்ளை பண்ணுறேன். எனக்கு இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? நான் இவ்வளோ என்ன பேசணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஸோ இந்த ஒரு இதை வச்சு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு இது சேஞ்ச் பண்ண முடியல, யாராலையும் முடியல, அப்ளை பண்ணுறவங்களாலையும் முடியல. பாவமாக இருக்குது. நான் அப்ளை பண்ணுறதுக்கு நானே நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு அப்படியே சொல்லணும்னா, இங்கே ஒரு மேடம் ஒருத்தங்க கேட்டாங்க. அவங்க பொண்ணுக்கும் அவங்க அம்மா 2 பேர் தான் இருக்காங்க வீட்டிலே. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, வேறு யாருமே இல்லை, 2 பேர் தான். அவங்களுக்கு இன்னும் ஃபேமிலி கார்டே அப்ளை பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம். சரிம்மா நீங்கள் புது வீட்டில் இருக்கீங்க, சரி உங்கள் ரேஷன் எரிவாயு பில்லை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், கேஸ் கனெக்ஷன் பில்லு. அதை வச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். சரி அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுறது யோசிச்சேன். அப்போ தான் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இல்லைன்னாங்க. பொண்ணோட பேரில் ப்ரூஃப் வேணும்னு கேட்டாங்க அப்ளை பண்ணுறது. என்னன்னு தெரில. நான் உடனே என்ன பண்ணேன், இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி கார்டை வச்சேன். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அட்ரஸ் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரில் இருக்கிற எரிவாயு பில்லும் வச்சேன். ரெண்டுமே அட்டாச் பண்ணி அனுப்பினேன். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்கலாம், ஓகே புதுசாக பில்லு அட்ரஸ் இது, இவங்க தான் பொண்ணு, ஸோ இவங்களுக்கு மாற்றிருக்கணும். ஆனால் அவங்க மாற்றலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பொண்ணோட பேர்லேயே ஒரு ப்ரூஃப் வேணும்னு கேட்குறேன். என்ன எப்படி பொண்ணோட பேர், பொண்ணு பேரில் போய் கேஸ் வாங்க முடியும், எப்படி பொண்ணோட பேரில் ப்ரூஃப் வாங்க முடியும்? பொண்ணு அவங்க அம்மா ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃபுக்கு தான் நான் அந்த ஃபேமிலி கார்டை வச்சேன். அப்புறமேட்டு எதுக்கு எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் லிங்க் அவங்க பாவமாக இருக்குது. எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, தனியாக அவங்க ஒரே பொண்ணு தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆதாரோட எல்லாத்தையும் இணைச்சிட்டிங்க சரியா? நீங்கள் இணைச்சிட்டிங்க. அதை ஏன் ஒவ்வொருத்தரும் கொடுக்காம தனித்தனியாக வேலை வாங்குறீங்க? ஒரு வேலை இருக்கிறவங்கள வேலை இல்லாதனால வேலை கொடுக்குற மாதிரி. இந்த பருத்தி மூட்டை அதுக்கு அந்த குடோன்லேயே இருக்கலாமே, அந்த மாதிரி காமெடியாக தான் ஆகுது. இந்த மூட்டை இங்கேருந்து இங்கே போயிருக்கலாமே, இந்த மூட்டை இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேயே வர மாதிரி எல்லா டீட்டெயிலும் எல்லாமே ஆதாரில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆதார் ஒன்றில் ஈஸியாக மாற்றிட்டு போகலாமே. ஏதாவது ஒரு ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணணும்னா ஈஸியாக யாராவது ஒரு ஆளை அனுப்பிவிட்டு, ஏன்னா ஆதார் ரொம்ப முக்கியம், ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப செக்யூராக சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா வேறு சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த செக்யூரான விஷயத்தை ஈஸியாக நீங்கள் மாற்றலாமே. அட்ரஸ் தானே, அட்ரஸ் நானே மொபைலே மாற்றிக்கலாம்ல. அது நீங்கள் அழகாக, எனக்கு எந்த ப்ரூஃப் இல்லைனா அழகாக லோக்கலில் இருக்க ஏதாவது ஒரு ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காங்க, பேங்கிங் செக்டரில் இருக்காங்க, சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் கொடுத்து அனுப்புங்க. அவங்க வந்து நேரில் வந்து வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும். இல்லை கேஸ் கனெக்ஷன் கார்டு இருக்காரு, எல்லாருமே கொடுங்க. அவங்க வந்து விசிட் பண்ணி அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணிட்டோம், இவங்க இங்கே குடி வந்துட்டாங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டோம். கடைசியில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சு செக் பண்ணாங்கன்னா இவர் தான் அப்டேட் பண்ணாங்கன்னா அவரை பிடிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஃபாரினில் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் ஏன்னா டிக்கெட் காசுலாம் தர தேவையில்ல, ஒரு கார் வச்சு காட்டிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க இறங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும். ஆனால் நான் இப்போ இவ்வளோ சொல்லிட்டேன். ஃபைனலாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவ்வளோவும் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு 1000 கண்ணு நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லாத்துக்குமே வெளிப்படையானதாகிடும். ஏதாவது ஒரு டீட்டெயிலை ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான்னா ஃபுல் டீட்டெயில் ஹேக் பண்ணிடுவான். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க. ஸ்மார்ட் இந்தியா, டிஜிட்டல் இந்தியானா சொல்கிறீங்களா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எல்லாருக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்குலாம் கஷ்டம் இல்லாத மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதாவது நடுத்தர மக்களாலேயே முடியல அப்படின்னா, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களால, இது எங்கள் கிராமம்லாம் இருக்குது, அந்த கிராமத்துலலாம் ஊருக்குள்ளே இசேவை மையம் கிடையாது. இசேவை மையம் போகணும்னா பஸ் ஏறி பக்கத்து கிராமத்துக்கு போனால் தான் இசேவை மையம் இருக்குது. பேங்க்கே அங்கே தான் இருக்குது. அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏதோ வாழ்ந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயே ஏதாவது வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. கடைசியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா சைடில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிடுறாங்க, காசு அமைக்கிட்டு உனக்கு நான் இதை வாங்கி தரேன், இதை கூட இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு போயிட்டு தான் இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் ஈஸி பண்ணி கொடுங்க. ஒரு இதில் சேஞ்ச் பண்ணால் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகணும். இவன் பேர் அடித்தா இவன் லைசன்ஸ் வாங்கிட்டானா, இவன் பேங்க்கில் எங்கே அக்கௌண்ட் இருக்குது, இவங்க ஃபேமிலி இன்கம் என்ன, ஃபேமிலியில் எத்தனை பேர், கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை பிறந்துச்சா, செத்துட்டாங்க அப்படின்னா உடனே ஆதார் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து செத்துட்டாங்க, நோட் க்ளோஸ் பண்ணி விடுங்க. இவங்க அக்கௌண்ட் இருக்கா, அப்போ அக்கௌண்ட்டில் எங்கே இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் யார் நாமினி எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் டக்கு செட்டில் பண்ணி விடுங்க. எல்ஐசி பாலிசி எல்லாமே போட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி விடுங்க. சரிங்களா? எல்லாத்தையும் லிங்காக தான் இருக்குது. ஏன்னா கொடுக்க மாட்டேங்க, நீங்கள் டேட்டாவுக்கு வந்து பகிர்ந்துக்க மாட்டேங்க, நீங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கரெக்டாக பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸி பண்ணி விடுங்க. இப்போ ஒரு வீட்டு லோன் வாங்குறது எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு எவ்வளோ இது பண்ணி வீட்டையே உங்கள்கிட்ட அடமானம் வச்சுட்டு லோன் வாங்குற அளவுக்கு ஆகுது, கட்டிகிட்டு இருக்க வீட்டையே. சரிங்களா? அதனால் கவர்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு, ஐயோ நான் கவர்மெண்ட்டுலாம் ரெக்கமெண்ட் பண்ணல, பார்க்குறவங்களாம் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, அவ்வளோதான். நான் ஏதோ எழுச்சிகரமாக எதுவும் பேசலை, இந்த மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரியா? இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இலுமினாட்டிஸ் அப்புறம் உலகம் அழிய போகுது, அந்த மாதிரி நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, சிப் வந்து இன்செர்ட் பண்ணிடுவாங்க, அதை வச்சு ஃபுல்லாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கப்படும், அப்படி இப்படிலாம் போகுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படிலாம் பயமாக வருது.
ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பல. இது ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யோசிக்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டேன். மற்றபடி அரசாங்கத்திற்கு எதிராகவோ, நாட்டு மக்களுக்கு கவலை விடுக்கும் விதமாகவோ, கவலை ஏற்படுத்தும் விதமாகவோ, நான் என்னுடைய சுயநலத்திற்காகவோ, இந்த வீடியோ வைரலாகுன்றதுக்காகவோ நான் இந்த மாதிரி எதுவும் போடல. ஜஸ்ட்டு யோசித்து பாருங்கள், உங்கள் பிரெயினையும் யோசிங்க. நான் சும்மா யூடியூபுக்கு என்ன டாஸ்க் போடலாம், ஏதாவது ஒரு கண்டென்ட், நான் டெய்லி யூடியூப் சேனல் வீடியோ போட்டுட்டு என்ன கண்டென்ட் போல யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நான் இ-சேவை மையம் வச்சுருந்தேன். நிறைய பேர் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், இ-சேவை எனக்கு இது சேஞ்ச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கடுப்பாயிட்டு இருந்துச்சு. டாக்குமெண்ட் அவங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபும் ஒழுங்காக இருக்காது, அதனாலேயே கடுப்பாயிடுச்சு. ஸோ அதை தான் யோசிச்சிட்டே இருந்தேன்னா இந்த வீடியோ போகணும்னு தோணிடுச்சு. ஸோ இந்த வீடியோ போட்டுட்டேன். பின்விளைவில் எதுவும் என்னை சந்திக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி. உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ நீங்கள் நாடு எங்கே போயிட்டுருக்கு, நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, எல்லாத்தையும் யோசிங்க. சரிப்பா, ஓகே, பாருங்கள், யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வேளை நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.